Hello, hi, வணக்கம். It's me, OKR. It's me, SKR. Welcome to Akira Universe. வந்து விட்டோம். மீண்டும் ஒரு அமானுஷ கதை சொல்ல நாங்கள் இருவரும் ஓடோடி வந்து உள்ளோம். என்ன SKR இந்த கெட்டப்ல வந்திருக்கீங்க? ஒரு காலத்துல கொஞ்சம் கூலிங்கா போட்டு வெயில் காலத்துல கண்ணாடி போட்டு வரேன்னு சொல்றாங்க. இருட்டு ரூமுக்குள்ள லைட்டான வெளிச்சத்துல பேய் கதை பேச வர்றப்ப இந்த கெத்து தேவையா? என்ன இதெல்லாம் எஜமா நமக்கு தான் வரல விட்டுடுங்க. இன்னைக்கு எது சம்பந்தமா நம்ம பேச போறோம்? நம்ம இப்ப லங்காவி கதை பத்தி பேச போறோம். எஸ், இன்னைக்கு வந்து நாங்க வந்து லங்காவி சம்பந்தமா A to Z அமானுஷ கதையை பத்தி தான் பேச போறோம். லங்காவின்னு சொன்னாலே பொதுவாக வந்து மலேசியா மக்கள் மத்தியில வந்துட்டு லங்காவி என்பது ஒரு தீவு, சுத்தி பார்க்கிற இடம். அங்க வந்து ஆல்கஹால் டியூட்டி ஃப்ரீ, நீங்க எவ்வளவு வேணா குடிச்சிட்டு ஜாலியா மிதக்கலாம், அந்த மாதிரி ஒரு இடம் அது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பல அமானுஷ கதைகளும் பல புராண கதைகளும் ஒரு பெண்ணோட சபிக்கப்பட்ட கதையும் இருக்கு. மொத்தமா எடுத்து நீ பேச போற. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாங்க 2-3 வாரமா இதுக்குள்ள உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது பேசலாம். நாங்க தேட 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 அல்ல குறையாத கதைகள் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாத கதைகளும் இருக்கு. ஓகே, அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. மேபி இந்த வீடியோ வந்து 2 பார்ட் எடுக்கப்படும். ஏன் நாங்க அதான் டிஸ்கஷன் உட்காந்து இவ்வளவு கதை இருக்கு, ஒரே வீடியோல பேசி முடிக்க முடியாது, நம்ம மேபி 2 வீடியோ நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அவன்கிட்ட. எஸ்கேஆர் சொன்னாரு ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படிங்கிறாரு. அதனால இன்னைக்கு வந்து இந்த முதல் பகுதியில இருந்து ஆரம்பிக்குமா? ஒன் ஷாட்டா முடிச்சிரும். ஒன் ஷாட்டாவா? 2 பார்ட் இல்லையா? ஆமா, ஒன் ஷாட்டா ரெண்டு பார்ட்டா முடிப்போம். ஒன்னு முடிப்போம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அடுத்து செகண்ட் பார்ட் இருக்கும். சரி, வள கொல பேச வேணாம், நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. கிளம்பிருச்சுப்பா. லங்காவி. இப்ப லங்காவிக்குள்ள வந்து நம்ம வந்து இருந்த இடத்துல இருந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். லங்காவில முக்கியமா வந்து ஒரு கதை வந்து சரியான டாபிக். யாரை தொட்டாலும் லங்காவி டாபிக் எடுத்து அது பேசாம வந்து நகரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டாபிக்ல இருந்து முதல் இந்த வீடியோ ஆரம்பிப்போம். எது சம்பந்தமா? மசூரி. எஸ், மசூரி சம்பந்தமா. மசூரி என்பவ வந்து 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வந்து வாழ்ந்த ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பெண்மணி, குடும்ப பெண்மணி. அவ வந்து எங்க பிறந்தா எஸ்கேஆர்? தாய்லாந்து புக்கெட்ல பிறந்து அதுக்கப்புறம் வந்துட்டு லங்காவிக்கு வந்தா. ஏன்னா அங்க இருக்க ஊர் தலைவனோட தம்பியை கல்யாணம் பண்ணி வந்தா. அவங்க வாழ்க்கை நல்லா சந்தோஷமா போனுச்சு. ஆனா ஊர் மக்கள் வந்து மசூரி மேல வந்து சரியான பொறாம, எஸ்பெஷலி அவளோட மாமியார் சொந்த மாமியாரு வஞ்சன்ஸோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைய வந்து கைக்குள்ள போட்டு சுத்தி இருக்காங்க, வீணா போனவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவ. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து மசூரி புருஷன், அவன் பேர் வந்து ஒன் டாரோஸ். அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி வந்து செல்லம் கண்மணி, நான் வந்துட்டு அடுத்த நாட்டுக்கு போர் சம்பந்தமா போறேன், நீ கொஞ்சம் பத்திரமா இருமா, எங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு இருன்னு சொல்லி அவன் போறான். அந்த காலகட்டத்துல ஆம்பளைங்க முக்காவாசி போர்லயே சாவணும், இது தலையெழுத்து. இவன் யார கல்யாணம் பண்ணியிருக்கான்? ஊர் தலைவரோட தம்பி. ஒரு கட்டத்தை அரசன் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஒரு நாள் ஊர்ல லங்காவி ஊர்ல வந்துட்டு ஒரு பாடகன் வரான், பாட்டு தெருக்கூத்து பண்ற ஆளு. மசூரிய பார்த்து இந்த மாதிரி தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? ஏன்னா இவன் தான் ஊர் தலைவரோட தம்பி கொண்டாடி ஆச்ச, உதவி கேட்கிறான். ஏன்னா மசூரி வந்து நிறைய பேர் இதை வந்து சொல்லுவாங்க, அவ ரொம்ப நல்ல மனசு உள்ளவ, உதவி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. பிடிக்காத ஆளுன்னா கெட்ட சொல்லுவான். இவன் வந்து நேச்சுரல் ஆட்டிடியூடே குட், ஹானஸ்டா சொல்லிடுவான், ஹானஸ்டா இருப்பான், நல்லது செய்வான், ஒரு கேரக்டர் தானே அவ. சரிங்க, நீங்க வந்து என் புருஷன் வீட்டுல இல்ல, பரவாயில்ல நீங்க தங்கிக்கிங்க, எந்த ஒரு தப்பும் இல்ல. அவன் இருக்க இடம் கொடுத்தா. இதை பார்த்தான் அவன் மாமியார் காட்சி நிஜடா, இதுக்கப்புறம் இதை வந்து நிஜ ஊதி பெருசாக்கலாம் சொல்லிட்டு, ஐயோ இவன் வந்து அந்த பாடகனை வச்சிருக்கான், டோய் நான் பார்த்துட்டேன், டோய்னு சொல்லி நேரா போய் ஊர் தலைவர்கிட்ட வந்து போட்டு. யாரு? மசூரி மாமியாரு. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் மனசு உடஞ்சு போய், என் தம்பி பொண்டாட்டி அவ்வளவு ஒரு கீழ்த்தனமான வேலை பண்ணது, எந்த ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாம, எடுக்காம, யோசிக்காம பிடிச்சு அவளை கட்டுங்களா தூணுல அப்படின்னு சொல்லியாச்சு. இவளும் கெஞ்சரா கதறா பதறா. ஐயோ முட்டா பசங்களா, நான் எந்த தப்பும் பண்ணல, ஏன்னா இந்த மாதிரி பண்றீங்க, ஒருத்தர் பாவமா இருக்குன்னு சொல்லி தங்காதாண்டா இடம் கொடுத்தேன், ஏன்னா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீ வந்து என்ன சொல்லுவாங்க, அரசு சபைன்னு வச்சுக்கோ, அரசு சபைக்கு வந்து நீ வந்து இழிவுபடுத்திட்ட, ஒரு ஆம்பளை அசிங்கப்படுத்திட்ட, ஒரு ஆம்பளைக்கு வந்து நீ தகாத உறவுல நீ இருந்துட்ட,
அப்படி இப்படி சொல்லி வாய்க்கு வந்தாத மாதிரி அவ்வளவு பேசுறா. அவ ஒரு பத்தினி, அவ ஒரு உண்மையான ஒரு பெண்மணி. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா. அவன் நல்லதுதான் பண்ண. ஆனா ஊர் மக்கள் வந்து ஏற்கனவே அவங்கள ஒரு பொறாமப்படுற ஒரு கூட்டம் இருக்கு, நல்லதுன்னு நேசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. அதுல நடுவுல மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கா அவ. அதுக்கப்புறம் அரசுல வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க, இவளை வந்து குத்தி சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. குத்துறப்ப வந்து கத்தி வந்து இறங்க மாட்டுதான், ஏன்னா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கட்சி மாமியா கட்சி சொல்றாங்க, நம்மளோட வந்து குலமா வந்த அந்த வால் கிரீஸ் எடுத்து குத்துனா செத்துருவா. ஏன்னா அந்த கிரீஸ் மலேசியால வந்து கிரீஸை நம்புறாங்க, அதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தை பலாவான் வந்து அதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அரச குடும்பமும் பலாவான் வந்து பயன்படுத்துற ஒரு ஆயுதம் தான் கிரீஸ். அது வந்து ஒரு கத்தி, அது ஒரு வால். அப்புறம் வந்து அந்த லங்காவில் அரச குடும்பத்துல இருக்க அந்த கிரீஸ் எடுத்து வந்து மந்திரிச்சு குத்துறப்ப வந்து மசூரி வயிற்றுல இருந்து ரத்தம் வந்து வெள்ளை கலர்ல வருது. நார்மலா மனுஷன் ரத்தம் என்ன கலர்ல இருக்கும்? சோப்பு கலர்ல. ஆனா மசூரி வயிற்றுல இருந்து வெள்ளை கலர்ல வருது. சாகும் தருவாயில மசூரி சபிக்கிறார் அந்த நாட்டை. என்னன்னா வந்துட்டு நாட்டுல அந்த ஊரை 7 தலைமுறைக்கு நீங்க அழிஞ்சு போயிருவீங்கடா, வீணா போயிருவீங்களா, நாசமா இப்ப முட்டா பையன் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒதுக்க கருது பண்ண உங்களுக்கு தெரியுதா சொல்லி சபிக்கிறார். 7 தலைமுறைக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, பின் தங்கி போவீங்க, எனக்கு நாசமா போயிருவீங்கன்னு சொல்லிட்டு சபிச்சுட்டு சாவரா. வாழ வேண்டிய வந்த சாவடிச்சிட்டீங்க. ஆமா, வாழ வேண்டிய வந்த ஒரு பெண்மணிய சாவடிச்சுட்டாங்க ஊர் மக்கள். அதுக்கப்புறம் சுமார் கரெக்டா 2 வருஷம் கழிச்சு தாய்லாந்துல இருந்து போர் நடக்க ஆரம்பிக்குது. லங்காவில இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப பரிதாப நிலைமைக்கு வந்து போறாங்க. ஏன்னா அந்த 2 வருஷம் கழிச்சுதான் அவளோட சாபம் வந்து உக்கிரமா ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் பயங்கரமா 7 தலைமுறை வரைக்கும் வந்து தொடர்ந்துருச்சு. ஓகேவா, போகுது. போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருக்க ராஜா என்ன பண்றா, ஒரு அரிசியெல்லாம் எடுத்துட்டு, அவங்க அந்த காலகட்டத்துல இருந்து பணத்தை திருட வர மாட்டாங்க, தங்கம் அப்புறம் சாப்பாடு இந்த மாதிரி எடுக்கதான் வருவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி எடுக்க வரப்ப சரி இது வந்து என் மக்களுக்கு கிடைக்காது, இவனுங்களுக்கும் கிடைக்க கூடாது, எவனும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து ஒரு குழியை தோண்டி எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டாங்க. இப்ப நான் சொன்ன திரும்ப அந்த மசூரி இது இந்த எரிச்ச கதை ஸ்டில் இப்ப வரைக்கும் இருக்கு லங்காவி இடத்துல. மக்கா மசூரின்னு சொல்லி லங்காவில ஒரு இடம் இருக்கு, அது மசூரியோட சமாதி. அந்த சமாதியில இருந்து தான் ஸ்டில் இப்ப இருக்க ஒரு சவுண்டு கேட்கும். நான் எந்த தப்பும் பண்ணல, ஒரு பொண்ணு வந்து அழுகிற குரல் வந்து கேட்குமா அந்த சமாதி கிட்ட. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலம் அவ செத்துல இருந்து இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு, அதை கேட்கறாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்துல இதான் ஹைலைட், நைட் ஆனாலே போர் நடக்கிற மாதிரி சவுண்டு கிடக்குமா, போர் நடக்குது இந்த இடத்துல பயங்கரமா அப்படின்னு சொல்லி கேட்கிற சவுண்ட் வந்து கேட்குமா அந்த இடத்துல வந்து, எஸ்பெஷலி வந்து கம்போங் ராஜா சைட்ல. ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கிற ஒரு ஸ்டைல்ல இருக்கும் வீடுலாம், ஸ்டில் இப்ப வரைக்கும் எல்லாமே இருக்கு. அந்த கதறல் சத்தம் எல்லாமே கேட்கு. கதறல் சத்தம், அந்த வீடு அமைப்புலாம் நீங்க போய் நீங்க லங்காவி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அமைப்பு அந்த இடம் அப்படி இருக்கும், பார்க்க ரொம்ப நேச்சர் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நைட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, வீடு சத்தம் கொடுக்கறது, வீட்டுல இருந்து சத்தம் நடக்கிறது, வெட்டு அவனை குத்து அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வந்து ஆள் இருக்க மாட்டாங்க, ஆளே இல்ல, ஆனா தனியா ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டு நினைச்சு பாருங்களேன், என்னோட விஷுவல் இல்ல ஆனா வாய்ஸ் மட்டும் கேக்குது. அந்த மாதிரி லங்காவே சொன்னாலே இந்த கதை சொன்ன மசூரி கதை தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா மசூரி தாண்டி ஒரு அழகான ஒரு காதல் கதை இருக்கு. அந்த காதல் கதை பேர் என்ன? லடசிந்தா. ஓகே, இது வந்து மசூரி கதைக்கு முன்னுக்கு நடந்த ஒரு கதை. இந்த கதை வந்து சோகமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடியும் வந்து நிறைய அமானுஷ கதைகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து மசூரி கதை நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப வந்து இரவு நேரத்துல மசூரி அழுகுற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவ சபிச்ச அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து போர் நடந்த இடத்துல வந்து இப்ப வரைக்கும் ஸ்டில் ஸ்டார்ட் தான் கேட்குது. அதுக்கப்புறம் தான் லங்காவில பல அமானுஷ கதை நடந்ததாக சொன்னோம். அதே மாதிரி இவள் கதை மசூரிக்கு முன்னுக்கு நடந்த ஒரு கதை. இவ வந்து 18ஆம் நூற்றாண்டுல மசூரி நடந்த சம்பவம்னு வச்சுக்கோ. மசூரி கதை 18ஆம் நூற்றாண்டுல, இவ 16ஆம் நூற்றாண்டு மசூரிக்கு முன்னாடி. எஸ், மசூரிக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இது. அந்த காலகட்டத்துல வந்துட்டு போர் செய்ய எல்லாருமே வந்து போயிடுவாங்க. ஒரு காதலி இருக்காங்க. கல்யாணத்துக்கு 2-3 மாசம் தான். அப்ப கரெக்டா அவன் காதலன் வந்துட்டு இந்த மாதிரி போர் நாட்டுக்காக வேற இடத்துக்கு போய் சண்டை போடவும் நான் போகணும், நான் வர்ற வரைக்கும் எனக்காக காத்துரு ப்ளீஸ் சொல்லிட்டு ஒரு முத்தத்தை வாங்கிட்டு கடலை நோக்கி போட்டு வந்து பயணம் பண்ணும்போது இவ்வளவு சோகத்தோட பாக்குறா கடலை. அவன் சொல்லுவான் வந்துருவேன், அவன் வந்து இவள்கிட்ட சொல்றான் நான் வந்துருவேன், ஸ்டில் வெயிட் ஃபார் மீ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போறான்.
இவ்வளவு வந்து என் டார்லிங் வருவான்னு சொல்லிட்டு கடல் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. மாசங்கள் ஆச்சு, வருஷமா ஆயிடுச்சு, அப்புறம் வந்து பல ஆண்டுகள் ஆச்சு. வருவான் 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 பார்த்துட்டு இவ வந்து ஒவ்வொரு நாளும் கடல்ல பார்த்துட்டு அழுந்துட்டு விட்டு போவான். கடலை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து அங்கேயே உயிர் போச்சு. கேட்கறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப வந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் அங்குள்ள மக்கள் சொல்றாங்க அவ வந்து அந்த இடத்துலயே வந்து கரையில வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த உருவம் தெரியும். எஸ், ஒரு உருவம் தெரியும். யாரோ ஒரு கல்லு மேல உட்காந்துட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து சோக பாட்டுலாம் கேட்குமா. எங்க போன ராசா, சாயங்காலம் ஆச்சு, தங்கியாரு போச்சு, நீயும் நானும் சேர்ந்தா. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. இந்த மாதிரி வந்து கடல் ஓரத்துல நினைச்சு பாருங்க, அலை காற்றுகள் வீச, நிலா வெளிச்சத்தோட அவ தன் காதலை நினைச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காளாம். ஏன் ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் இது உண்மையா நடக்கிற ஒரு கதை லங்காவில. இது ரொம்ப பரவாயில்ல. இந்த கதையை படிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சொல்ல போற கதை வந்து புராண கதை. லங்காவில் உள்ள புராணம். ஆனா இதுலயே பேய் கதை அடங்கியிருக்கு. எதை பத்தி பேச போறேன்னா குனோங் ராயா அண்ட் அயர் ஹாங்காட். இது ரெண்டுக்கும் உள்ள ஒத்துமை. லங்காவில் வந்து ஒரு இடம் பேர் வந்துட்டு குனோங் ராயான் இருக்கு. குனோங் ராயானா வந்துட்டு மலை. குனோங்னா மலை, ராயான்னா மக்களா ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் தான் ராயாங்குவாங்க. ஆயர் ஹாங்கான்னா வந்துட்டு சுடுதண்ணி குளம். ஆயர்னா தண்ணி, ஹாங்கான்னா வெது வெதுப்புனா ஹாங்காண்டா இருக்கு அப்படிங்குவாங்க. பானாஸ் ஹாங்காண்டா கொதிக்கிற தண்ணி. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம். இதுல வந்து மெடுசா கதையை வந்து ஜாயின் பண்ணுவோம். பாருங்களேன், நல்லா இருக்கும், ரொம்ப ஃபேண்டசியா இருக்கும். பாருங்க, அந்த காலகட்டத்துல வந்து 2 ராட்சசர்கள் இருந்தாங்களாம். 2 ராட்சசர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி சண்டை. உங்க வீட்டு சண்டையா, எங்க வீட்டு பயங்கர சண்டையா, 2 ராட்சசர்கள். அப்போ ஒரு ராட்சஸ் என்ன பண்றான்னா, தூக்கி வந்து ஒரு அண்டா நிறைய என்ன சொல்லுவாங்க, ஒரு பானை தூக்கி அடிக்கிறப்ப மண்ணுல பட்டு அந்த இடத்துல இருந்து தான் சுடுதண்ணி குளம் வந்து வந்துச்சான். அந்த இடம் பேர் வந்து ஹயர் ஹாங்கான்னு சொன்ன தெரியுமா, சுடுதண்ணி குளம். அங்க ஒரு இடம் இருக்கு அந்த மாதிரி ஹயர் ஹாங்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல எப்படி ஏன் இந்த இடம் வந்திருக்கு, அந்த பேர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து ஒருத்தி வரா, மெடுசா மாதிரி ஒருத்தி. அவ பேர் என்ன, சங்கிளம்பாய் அவ பேரு. ஓகேவா, அவ வந்து மெடுசான்னு வச்சுக்கலாம். அவ பேர் சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ வேலையை வந்து எல்லாத்தையும் சபிச்சு கல்லா போ, மலையா போ, அதுவா போ, இதுவா போ, சபிக்கிறது அவ வேலை. எஸ், சபிக்கிறது தான் அவளோட பார்ட் டைம் ஜாப். அவ வரான், வந்துட்டு இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டு ராட்சசுக்கிற டெடு மாடுங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பப்ளிக் பிளேஸ்ல, இதுக்கப்புறம் நீங்க வந்து 2 பேரும் மலையா மாறிடுங்க அப்படின்னு சொல்லி சபிச்சதுனால ஸ்டில் 2 பேரும் மலையா இருக்காங்க. அது பேர் தான் குனோங் ராயா. அவங்க 2 பேரும் சண்டையில வீசப்பட்ட இடம் பேர் தான். ஒண்ணு வந்துட்டு அயர் ஹாங்காட், ஒண்ணு வந்து பிளாங்காட் பிச்சா குவா, வந்து லங்காவில நகரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஒரு கதை. அவனுக்கு பண்ண ஒரு நல்ல விஷயமா தண்ணி வர வச்சுது. ஆமா, தண்ணி வர வச்சு சண்டை போட்டு இந்த மாதிரி அந்த ஒரு மெடுசா மாதிரி ஒரு கிளி வந்து சபிச்சதுனால அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸ்டில் இப்ப வரைக்கும் இவங்களோட ஆத்மா அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வந்து பாவம் விமோச்சனம் கொடுங்க, பாவம் விமோச்சனம், எனக்கு இந்த கல்லு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்து ஃபுல்லாவே அந்த வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குனோங் ராயா அஹயாங்கான் சைட்ல வந்துட்டு பெண்ணுங்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்களாம். பெண்ணுங்கு மீன்ஸ் வந்துட்டு பாதுகாவலர். ஓகே, அந்த பாதுகாவலர் என்ன பண்ணுவாங்களாம், இப்ப யாராச்சும் அந்த இடத்துக்கு போறாங்க, இப்ப நீ போற வச்சுக்க, உன்னை வந்துட்டு வேற ஒரு ரூட்டுக்கு போக வச்சிருவாங்க. நேரா போய் நீ வளையணும், இப்ப ரைட் எடுக்கணும், நீ லெஃப்ட் போ, ஒன்னறியாம நடந்து போயிட்டு இருப்ப. ஏன்னா அவங்களோட வேலை போறேன்னா எப்படி போயிருக்கேன். எஸ், உன்னை வந்து மைண்டை மாத்தம். ஏன்னா அந்த இடத்த அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பேர் தான் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த குனோங் ராயா அயஹாங்காட் சைட்டு இங்கெல்லாம் வந்து நிறைய அமானுஷ கதைகள் உலா வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இது சம்பந்தமா வந்து பேசி போட்டிருக்காங்க. ஓகே, அதுல ஒரு கதை வந்துட்டு இப்படிதான், ஒரு டிராவலர் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் வெள்ளைக்காரன் டிராவல் பண்ணி போறப்ப, நான் ஒரு பாதி போறேன், ஒன்னு பார்த்து திரும்பி போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன், பம்பரம் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சம்பவம் நடக்குமா. அப்ப சில பேர் வந்து அந்த போனியன் கதை, போனியன் தெரியுமா, ஒரு வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போறதா. எஸ், கரெக்டா பிடிச்சான். எஸ்கேஆர் இப்பதான் ஃபயரா இருக்கு, துப்பி மனப்பாடம் பண்றா சொன்ன பிறகு பிடிச்சுக்கிட்டான், ஃபயர் ஆயிட்டான். போனியன் என்பது வந்துட்டு அவங்க வந்து நீ வேற இடத்துக்கு கூட்டு போயிருவாங்க. ஆமா, அங்க வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு இடம், அவங்க உங்களை அழகா மைக்கி அப்படியே காட்டுக்குள்ள கூட்டு போய் அந்த இடத்துல ஹயர் ஹாங்காட் சைட்ல வந்து 3 கிணறு இருக்குமா. 3 கிணறுல வந்து அந்த போனியன் வந்து பாதுகாக்குமா. நீங்க போனீங்கன்னா அழகா உங்களே கூட்டிட்டு போயிடும்.
ரெடியா இருக்கீங்களா போறதுக்கு? அது மட்டும் இல்லாம இதை ஒட்டி வந்து ஒரு கதை இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த திலகா துஜோவும் ஒண்ணுன்னு வந்து அந்த பேர் அதாவது அது பேர் வந்து தசே தாயாங். அதாவது சுருக்கமா சொல்ல போனா the white crocodile. எஸ், திலகா துஜோ வந்து முத பேசணும் நம்ம. திலகா துஜோ அந்த இடத்துக்கு வந்து நான் சின்ன வயசுல போயிருக்கேன். இவன் அப்ப பிறக்கல, நான் சின்ன வயசுல வந்து போயிருக்கேன். அந்த இடம் சரியான அழகா இருக்கும் guys. நீங்க must go and see the place. எப்படி தான் இருக்கும்? எங்க ஆத்துல நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம்னா எப்படி குளிச்சுட்டு இருக்கோம், நீங்க அங்கேருந்து அந்த ஆப்போசிட்ல இருந்து கடலை வந்து அந்த விஷுவல் உங்களால பார்க்க முடியும். வானத்துக்கும் கடலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கலர், அந்த ஷைனிங். எஸ், அவ்வளவு அழகா இருக்கும். அந்த டைம்ல நாங்க போனோம். அப்ப நான் சின்ன பையன் இருந்தா 10-11 வயசு இருக்கும் எனக்கு. திலகா துஜோட ஹிஸ்டரி என்னன்னா வந்துட்டு அந்த காலகட்டத்துல வந்துட்டு வன தேவதைகள் வந்து குளிக்கிற இடம் தான் திலகா துஜோ. திலகா துஜோ மீன்ஸ் வந்து 7 கிணறு. என்னது? 7 கிணறு. 7 கிணறு. 7 கிணறு அந்த இடத்துல இருக்கு. எஸ், இருக்கு. அந்த இடம் வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு வன தேவதைகள் வருது. சில பேர் இந்த போனியான்னு சொல்லுவாங்க, சில பேர் தேவதைகள்ங்கிறாங்க, சில பேர் வித்தியாசம் பேர் பொந்தியான பேய் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து அந்த தேவதைகள் உங்களை பிடிச்சு போச்சு, ஹேய் கண்ணாடி போட்டு மன்மதன் இருக்கீங்க அங்க கூட்டு போயிட்டாங்கன்னா போனதுதான் பை பாய். அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்து ஒருத்தன் அதே மாதிரி போய் திலகா துஜோல குளிச்சிருக்காங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க போனா என்ன ஆனா அவனுக்கே தெரியல. ஆள்லாம் ரிப்போர்ட் பண்ணி தேடி போறப்ப காட்டுக்குள்ள முள்ளு செடி மேல படுத்து கிடக்குறானே. யாரோ என்னை கூப்பிட்டு சாப்பாடு கூப்பிட்டு போனாங்க. ஒரு அழகான பொண்ணு வந்தா இந்த மாதிரி சாப்பாடு இருக்கு வந்து சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அவன் தொலைஞ்சு குறைன்னா ஏறக்குறைய 1 வாரம் ஆகுது. ஆனா அவன் உடம்புக்கு எதுவும் இல்லை. சாப்பிடலாம் 1 வாரம் இழைச்சிருவாங்க தானே, ஒரு மாதிரி நொந்துருவாங்க. அவன் ஓகேயா இருக்கான், மயக்கத்துல இந்த மாதிரி படுத்துக்கிறாங்க முள்ளு செடியில. ஏதோ நல்லது பண்ணி சரி போட பொழைச்சு போட ஏதோ நல்லது இருக்கு. இது வந்து இருக்கு அந்த திலகா துஜோ சைட்ல வந்து இருக்கு. நாங்க ஒரு வாட்டி அந்த மாதிரி திலகா துஜோ அந்த குளிக்க போறப்ப மாட்டிருக்கீங்க. மாட்டினதுல அங்க ஒண்ணு எங்களுக்கு ஒரு சம்பவம் நினைச்சு அதுவும் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்க அப்ப சின்ன வயசுல போறப்ப வந்து அப்பா ஃபேமிலி ஒன்னு அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி கூப்பிட்டு போனோம். நாங்க போனோம், 2 ஃபேமிலி போனோம். அப்ப ஒரு குட்டி பிள்ளையா இருக்கும். அந்த குட்டி பிள்ளை என்ன பண்ணுச்சு, நாங்க குளிக்க போறப்ப அந்த இடத்த பத்தி அப்பயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10-11 வயசுல இந்த இடம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பிளேஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க குளிச்சுட்டு கீழே இறங்குறப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த பிள்ளை வந்து தடுக்கி கீழே வந்து மண்டையை உடச்சுக்கிச்சு லங்காவில. அதுக்கப்புறம் கூட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். இப்ப ஏன் இந்த இடத்துல இந்த கதையை நான் ஷேர் பண்றேன்னா, உங்க மனசு சுத்தம் இல்லைன்னா, உங்களோட வைப்ரேஷன் நாட் குட்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்காது, சுத்தி எல்லாத்தையும் நடக்கும். ஆமா, அந்த பிள்ளைக்கு அன்னைக்கு நடந்தது. எனக்கு வந்து அப்ப நான் சின்ன பையன், எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அங்க உள்ள ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க. எப்ப வந்து சொல்றாங்க, நாங்க வந்து நம்ம சிலைக்கு வந்துட்டோம். அங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஹோம் ஸ்டே மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டோம். அங்க வந்து அங்க உள்ள ஒரு நிலையமன் மீனவன் வந்து கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் கடல் ஓரத்துல தான் நாங்க வந்து சிலை புக் பண்ணோம். அப்ப சொல்லியிருந்தா எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றாங்க, அப்ப போனது பேயிடுமா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல. அந்த மாதிரி நல்ல வேலை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அந்த பிள்ளை என்ன ஒண்ணு பண்ணிருக்கோம், அதனால அப்படின்னு நல்ல வேலை எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இதான் திலகா துஜோட வந்து ஹிஸ்டரி. அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு நடக்கல, ஆனா நல்லா ரசிச்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு இடம் அப்படின்னு. சின்ன வயசு பையன் நானு. இப்ப மறுபடியும் போகணும் நானு. ஆனா அந்த இடம் அந்த மாதிரி ஒரு இடம், பயங்கரமான அமானுஷ கதைகளும் நிறைய விசித்திரமான நிகழ்வும். நைட்ல வந்து விதவிதமா சத்தம் கேட்குமா அப்படின்னு சொல்லி, விதவிதமா சத்தம், சிரிக்கிற சத்தம். இப்ப நீ போயிட்டு இருக்கன்னா வந்துட்டு நீ ஒரு இடத்துல சடனா ஒரு வெளிச்சம் வரும். யாரும் சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்க மாதிரி. இப்ப போயிட்டே இருக்க நைட்டுக்குள்ள காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க, வித்தியாசமான வெளிச்சங்களும் வரும். அது வந்து நீ பேய் கூட சொல்ல முடியாதுமா. இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க, வன தேவதைகள் வந்து ஒரு அதிசயம். அந்த மாதிரி சம்பவம் நடக்குமா அந்த இடத்துல திலகா துஜோ சைட்ல. அப்ப அதான் சொல்ல, குளிக்கிற சவுண்டு ஆளுங்க சில பேர் பார்த்துருக்கான்னு சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி உணர்ந்திருக்காங்க, ஃபீல் பண்ணிருக்காங்க. சில பேர் மாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி இருந்தா தப்பிச்சிருங்க. அடுத்த கதை வந்துட்டு என்னது, ஒயிட் crocodile. எஸ், த ஒயிட் crocodile. இதை பத்தி பேசணும்னா சேம் தான். ஏறக்குறை கதை ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த கதை உனக்கு தெரியுமா? தெரியும். சரி சொல்லு, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்பெக்ட். மூச்சு முட்டை பேசி கண்ணாடி போட்டு வாழ் மீனுக்கு வேலைங்க மீனுக்கு தெரியாது அப்படி உட்காந்துருக்கேன். சரி சொல்லு. இது வந்து என்ன கதைன்னா, ஒரு அழகான தேவதை ஒரு சாதாரண மனுஷனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்து வந்ததான். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு புள்ள பிறக்குது.
அந்த புள்ள வந்து 7 நாள்லயே செத்து போச்சு. ஓகே, ஒரு தேவதை ஒரு மனிதனை கல்யாணம் பண்றா, அவளுக்கு ஒரு புள்ள பிறக்குது, 7 நாள்ல அந்த பிள்ளை செத்துருது. அதுக்கப்புறம் எப்படி செத்துச்சு தெரியல, ஆனா செத்துருச்சு. ஓகே, அதனால அந்த ஒரு ஏரிக்கிட்ட ஒரு மண்ணை இது போட்டு புதைச்சிட்டாங்க. ஏரி கிட்ட ஐ மீன் ஆத்து ஓரத்துக்கிட்ட மண்ணை போட்டு புதைச்சிட்டாங்க. ஓகே, அப்பல இருந்து அந்த இடத்துல விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா அது ஒரு ஒயிட் crocodile அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அந்த புள்ளையோட ஆத்மாவை. அதனால யாரு வந்தாலும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. எப்படின்னா அந்த கெட்ட ஓரா இங்க போயிட்டு நாசம் பண்ணுவோம், சும்மா தண்ணியில குளிச்சுக்கும்போது சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், அப்படியே பாத்ரூம் அதுலயே போறது, அந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணீங்கன்னா அது முதல்ல சாப்பிடுவோம். ஒயிட் crocodile வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனா அதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே கெட்ட எண்ணத்தோட போனா அவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அந்த இடத்த யாராச்சும் அழிக்க ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு போகும்போது அந்த முதலே அது கனவுல வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது வந்து லைக் புலாபசா கதை மாதிரி இருக்கு. அங்க வந்து வெள்ளை ஆமைன்னு சொல்ல, எந்த ஆமை, கோல்டு ஆமை கதை இதை நான் சொல்லியிருக்கேன் நானு. எஸ், இந்த மாதிரி கதைகள் வந்து இந்த சொன்ன ஒயிட் crocodile வந்து இருக்கிறது. இந்த வந்து பின்னிங்ல வந்து இது சம்பந்தமா ஒரு கதை இருக்கு. அங்கேயே ஒரு crocodile இருக்கு. அங்கேயே ஒரு crocodile இருக்கு. அந்த ஐ மீன் இந்த சம்பந்தமா கதை. இப்ப வந்து நம்ம நல்ல ஆத்மா என்ன பண்ணுமா, ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி தனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து பின்னுங்கு அதான் சொல்லல, பாதுகாவலனை வந்துட்டு விட்டுட்டு போயிருமா. சில பேர் அந்த மனுஷ உருவமா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒருவேளை தற்செயலா பார்த்தாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம். சில விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் எப்படி நடக்குது ஏது நடக்குது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. இப்ப வந்து நீ சொன்ன திரும்ப அந்த கதை நான் படிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் டயர்டா பேசி டயர்டானால SKR பேசுனேன். அந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி அந்த முதல்ல இருக்குன்னா, இப்ப குழந்தை வரும், யாராச்சும் எனக்கு குழந்தை வேணும் அப்படியே ஆசைப்படுறாங்களோ, அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வந்தாலோ இல்ல அந்த தண்ணி எடுத்து மூஞ்சில தடவினாலோ அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அந்த லங்காவி இடத்துல. அது நல்லது நடக்கும், குட் வைப்ரேஷன் நடக்கும். நீங்க தப்பான கண்ணோட்டத்துல அந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த முதல்ல வந்து உங்களை கூப்பிட்டு போயிடும், வாங்க ப்ரோ எனக்கு வந்து உங்க கால் கேப்சி மாதிரி இருக்கு சாப்பிடுவோம், அழகா சின்னதா இருக்கு, சிக்கன் இருக்கு, சின்ன பொண்ணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடும். அது வந்து அந்த முதலையோட ஜாப். ஆனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மோஸ்ட்லி நிறைய விஷயம் கேள்விப்பட்டு லங்காவில வந்து சுத்தி இருக்கிற விஷயம் வந்து நிறைய அமானுஷங்கள் நிறைந்தாலும் நிறைய நல்ல பிளேஸும் இருக்கு. அங்க போயிட்டு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும், இங்க போயிட்டு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும், இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு வந்து நாங்க இந்த 9 கதைகளை அடக்கி கரெக்டா சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். கரெக்டா பேசியிருப்போம். அடுத்த பாட்டும் இருக்கு. ஓகேவா? இன்னும் சொல்ல விருப்பப்படுறியா? ஆமா, இன்னொரு விஷயம் நான் இது பார்க்கும்போது சடனா ஒண்ணு கண்டுபிடிச்சேன். அது லங்காவில ஏதோ ஒரு ஷூட்டிங் செஞ்சு இருக்கு. இந்த கதை ஓகே. லங்காவில ஷூட்டிங் செஞ்சு இருக்கும் போது ஒரு ஆள் பொந்தியான வேஷம் போட்டு மரத்து மேல உட்காந்து, நீ இந்த மாதிரி ஒரு சிரிக்கணும், நான் இது பண்ணிடுறேன், ஏன்னா நீ சொதப்பிக்கிட்டே இருக்க, இந்த வாட்டி கரெக்டா எடுத்துடணும், டைம் ஆச்சு வரணும்னு சொல்லிட்டு அது எடுத்துருந்தாங்க. ஒரு விடைக்கால 2-3 மணிக்கு ஓகே எடுத்து இருக்கும்போது பயங்கரமா நடிச்சாங்க. சத்தம் பயங்கரமா இருந்துச்சு, அதிர்ற மாதிரிலாம் இருந்துச்சு. டேரக்டர் செம்ம ஹாப்பி, செம்மையா நடிச்ச. சரிப்பா கீழே இறங்குன்னு, தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா சொல்லிட்டு இறங்கல. என்னடா அதிர்ச்சி கிட்ட போயிட்டு இப்ப பார்த்தா அந்த வேஷம் போட்டவன் கீழே படுத்திருக்கான் மயங்கி. மேல இருந்தது உண்மையான பேய், மேல இருந்து யாருன்னு சொல்லி பார்த்தா பேய் சிரிச்சு பேயே ஆக்டிங் பண்ணிக்க, பேயே தான் சொந்த ரோலுக்கு வந்து ஆக்டிங். இது உண்மையா லங்காவில் நடந்த ஒரு கதை. இது வந்து SKR வந்து சொல்றப்ப எனக்கு சரியா சிரிப்பு, ஏன்னா இந்த கதைக்கு படிக்கிறப்ப சரியா சிரிப்பா இருந்துச்சு. இது உண்மையா நடந்த ஒரு கதை, உண்மையா ஒரு ஷூட்டிங்ல பேய் படம் எடுக்கணும் போயிருக்கான். நல்லா பயங்கரமா நடிக்கிறப்பா, சூப்பர்ப்பா, என்ன மாதிரி டேலண்ட். நேரத்துல இருந்து இந்த மிட் நைட்ல மரத்துல அப்படியே அச்சஸ்ல ஒரே இருக்கு. பார்த்தா நடிக்க வந்தவன் கீழே படுத்துக்கிட்டு இருக்கான், மேல பார்த்தா உண்மையான பேயே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அது. ஓகே கைஸ், இப்போதைக்கு அவ்வளவுதான். மிச்சம் வந்து செகண்ட் பார்ட் வருது, ஒன்னு நிறைய எழுதி வச்சிருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு போயிட்டு வரேன். It's me, SKR. It's me.